மேக்கப் ஆகிட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டு அதோட ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு சரி போய் கலந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். நான் போய் அங்கே உட்காந்து உடனே சீர்வரிசெல்லாம் லைனாக வந்தது. பார்த்துட்டு பொண்ணு மேக்கப்பும் ஆயிருக்காளான்னு போய் பார்த்தா செம்மையாக மேக்கப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் மொய் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுக்க சொன்னனால நானும் உட்காந்து வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என்னென்னாச்சா நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தால் நாமளும் இந்த மாதிரிலாம் அழகு பண்ணி பெரிய மனுஷி ஆகிட்டானா இந்த மாதிரிலாம் நிறைய என் தம்பியை சீர்வரிசையை எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த மாதிரி நல்லா பல்காக அவனை செலவைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அவனோட அதிர்ஷ்டம் எனக்கு 2 பசங்களாகவே போயிட்டாங்க. அதனால் அவன் தப்பிச்சிட்டான். ஃபங்க்ஷனுக்கு என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தான். அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தது ஒரு சின்ன ஹாப்பி. பார்த்து மனசு நிறைய பேசி அவளும் நானும் கொஞ்சம் நேரம் நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு.